Hi viewers, welcome to our class. In today's class, we are going to see the new poem Australia written by A.D.Hope. So first we learn about the poet. So his full name is Alec Gervais Hope. That is called A.G.Hope. So he was born on 21st July 1907. This is a small village, Kuma and New South Wales. So he died at 13th July 2000 at the age of 92 at Canberra. So this is a capital of Australian Territory. So his occupation is poet and essayist, and he is best known for his elegies and satires. ஸோ எலிஜிஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும், இந்த ஒப்பாரி பாடல்கள் சொல்லுவோம், இறந்தவர்கள் மீது பாடப்படும் பாடல். ஸோ ஹீ இஸ் அ பெஸ்ட் நோன். அந்த மாதிரியான பாடல்களை எழுதுறதுல இவர் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வல்லுனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டாயர்ஸ். ஸோ சட்டாயர்ஸ் அப்படின்னா நையாண்டி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ் ஸ்பவுஸ் Penelope Robinson. So he married at 1937 and she died at 1988. So this is the details about A.D.Hope. Australia was a poem by A.D.Hope. So he was educated at home and at Tasmania. So he graduated Bachelor of Arts with majors in English and Philosophy. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இளமை காலத்தில், அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலிங்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருந்தே படித்தார். அதுக்கப்புறமா வந்து காலேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மானியா அப்படிங்கிற இடத்துல படிக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஃபிலாசபி, ஸோ ரெண்டுத்துலையுமே அவர் வந்து டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறார். ஸோ ஹீ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் எ லெக்சரர் இன் எஜுகேஷன் அட் சிட்னி டீச்சர்ஸ் காலேஜ் இன் 1937. ஸோ அதுக்கப்புறமா 1937 வந்து டீச்சர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ லெக்சரர் இன் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 1938 to 44. ஸோ ஹீ டிட் நாட் பப்ளிஷ் எனி ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் அன்டில் 1930. A.D.Hope பார்த்திங்க அப்படின்னா ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் போயம் அட் த ஏஜ் ஆஃப் 14 itself. ஸோ அவர் வந்து 14 வயது இருக்கும் பொழுதே கவிதைகள் எல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தார். பட் அவருடைய படைப்புகள் எதையுமே வந்து அவர் வெளியிடலை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 1930 வரைக்குமே அவருடைய படைப்புகள் எதையுமே வந்து வெளிவரல. ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா த வாண்டரிங் ஐலாண்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். த வாண்டரிங் ஐலாண்ட்ஸ் டிட் நாட் அப்பியர் until 1955. ஸோ 1955 வரைக்குமே அது வெளிவரலை. அதுக்கப்புறமா தான் வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இட் வாஸ் ப்ரைஸ்டு ஃபார் ஹிஸ் Hope's skillful use of traditional verb forms and critique of contemporary. ஸோ A.D.Hope பார்த்திங்க அப்படின்னா அந்த வழக்கமாக பயன்படுத்தணும் இல்லையா, ட்ரெடிஷ்னல் ஹோப்ஸ். ஸோ அந்த மெத்தடில் அவர் வந்து நிறைய கவிதைகளை எழுதியிருப்பார். அதனால தான் வந்து அவர் ஃபேமஸும் ஆகியிருப்பார். ஸோ ஓகே, ஹீ ரிசீவ்ட் த கிரேஸ் லீவ்ஸ் போயட்ரி ப்ரைஸ். ஸோ இதுக்காக அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் லீவ்ஸ் போயட்ரி ப்ரைஸ் அவருக்கு கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து தான் அவருடைய செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஹிஸ் செகண்ட் கலெக்ஷன் போயம்ஸ் வந்து 1960 போயம்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் 1960 வெளிவந்திருக்கும். இட் வாஸ் பப்ளிஷ்ட் அட் லண்டனில் வந்து அது பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ ஃபார் மெனி இயர்ஸ் Hope was known as the best known Australian poet internationally. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேயே மிகச்சிறந்த கவிஞர் அப்படின்னா யார் அப்படின்னா A.D.Hope தான். ரொம்ப காலத்துக்கு அவரோட பேர் தான் வந்து நிலச்சி நிறுத்திருந்தது. அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு கவிஞராக அவர் இருந்திருப்பார். ஓகே, ஸோ ஹீ வாஸ் not only the poet, he is also a critic, reviewer and editor. ஸோ அவர் வந்து ஒரு போயட்டாக மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயும் அவர் வந்து அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கார். ஸோ ஹீ காட் த அவார்ட்ஸ், கிரேட் பிரிட்டன் போயட்ரி அவார்ட் 1965, லிவின்சன் ப்ரைஸ் ஃபார் போயட்ரி 1968 அண்ட் இன்கிராம் மெரில் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் 1969. ஸோ இந்த மாதிரியான பாப்புலர் அவார்ட்ஸஸ் எல்லாமே அவர் வாங்கியிருக்கார். ஓகேங்களா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see the outline of the poem. அதாவது நான் உங்களுக்கு போயம் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த போயமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய ஆஸ்திரேலியன், there are so many Australian poets are there. They write only about the native Australians.
But this poem, Australia, talks about the present situations of Australia. அதாவது நிறைய ஆஸ்திரேலிய கவிஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றின தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலையை வந்து அழகாக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா A.D.Hope அப்படி தான். ஓகே, ஸோ this is Hope opines that Australia is a country filled with migrating people who came from many parts of the world. ஸோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டுக்கான மூதாதையர்கள் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னவா இருக்குது, ஆஸ்திரேலியா இஸ் ஏ கண்ட்ரி ஃபில்டு வித் மைக்ரேட்டிங் பீப்புள். ஸோ மைக்ரேட்டிங் பீப்புள் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்கள தான் வந்து மைக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நாடுகள், அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் ஆஸ்திரேலியா இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் இங்கே சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ த பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. So most of them were dependent people and the government took care of each and individual. ஸோ அவங்களுடைய அந்த பிரிட்டிஷ் பீப்புளுடைய ஆதிக்கத்தில் இருக்குது, அவங்கள வந்து என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து ஆதரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The author wanted to convey their manners and really what they were. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் யார், இவங்க ஏன் இங்கே வந்தாங்க, ஸோ ஆஸ்திரேலியாங்கிற நாடு எப்படி இருக்கும், இதை தான் வந்து இந்த போயம் மூலயமா அவர் சொல்ல வர்றார். ஓகே, generally the term nature was a charm thing, but in this continent it looked like a desolate one. ஸோ அதாவது நேச்சர் அப்படின்னால, இயற்கை அப்படின்னாலே நம்ம எப்படி இருக்கும், நல்ல பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது தான் வந்து இயற்கை அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேச்சர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்ந்து போன்ற ஒன்றாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கார். ஒரு பசுமை நிறமே எப்படி இருக்குது, அந்த க்ரீனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேல் க்ரீன், கிரே க்ரீன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நோபடி கேர்ட் அபவுட் இட், நோபடி கேர்ட் அபவுட் இட். இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணல, அதை பற்றி கவலை பண்ணல. அதாவது நல்ல ஒரு பலமான நாடாக வந்து ஆஸ்திரேலியா இருந்தது, ஆனால் இப்போ பூரா வந்து போர்கள் நிறைந்த நாடாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். So the many people gave importance to face only. They did not care about their inner heart. So the author compared this character as a sphinx. So sphinx அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் மாதிரி இருக்கும். அந்த உடல் வாகு அந்த டைப் வந்து சிங்கம் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தலை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய தலை மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈஜிப்ட்லலாம் பிரமிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு உருவம் தான் வந்து ஸ்பினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஜிப்டியன் மித்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதே மாதிரி தான். ஒரு நாடு நல்லா மக்கள் எல்லாரும் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு விவசாயம் வேணும் இல்லையா. அப்போ விவசாயம் வேணும் அப்படின்னா அந்த நிலங்கள் நல்லா தழைச்சி இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி அடிப்படை என்ன, அதை பற்றி அவங்க இல்லாமல் வெளி தோற்றங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறத இந்த மக்கள் எல்லாரும் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ த பீப்புள் இன் திஸ் கான்டினென்ட் வேர் நாட் லிவிங், ஜஸ்ட் தே வேர் சர்வைவிங். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மக்கள் வாழ்ந்தாங்களா, அதாவது நாங்கள் வந்து காலம் தொட்டு எங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது, பாடல்கள் இருக்குது, பண்பாடு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ நாங்களும் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ த 5 teeming source indicates Melbourne, Sydney, Perth, Canberra and Adelaide. So these are the 5 major cities in the Australia. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 5 நகரங்கள் இது. ஸோ இந்த 5 நகரங்களுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸ் மற்ற வெளிநாடுகள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சூழப்பட்டிருக்கு. ஸோ அங்கே இருந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, காடுகளுக்கு விரட்டி அடிச்சுட்டு அவங்களுடைய இடங்களை வந்து அவங்க அபகரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேறு நாட்டிலேருந்து தானே வந்திருக்காங்க. நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த நாட்டில் பிறந்தவங்களுக்கு தானே இருக்கும், அந்த நாட்டை நல்லா முன்னேற்றணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான உணர்வு இல்லாமல் அந்த நாடு வந்து என்ன இருக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டீமிங் சோர்ஸ் அப்படின்னா புண்கள், காயங்கள் சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த காயம் வழியாக தானே என்ன ஆகுது, ரத்தங்கள்லாம் வெளியேறும். அந்த மாதிரி அந்த நகரங்களுடைய ஆற்றல்கள் வெளிவந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த பீப்புள் இன் தீஸ் வேர் நாட் ஹேட் their ஓன் ஐடென்டிட்டி.
ஸோ தே வேர் லைக் த parasites. ஸோ parasites அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒட்டுண்ணி. ஸோ இன்னொருத்தவங்களை வந்து parasites வந்து தானாக வந்து உணவு தயாரிக்க முடியாது. ஸோ இது டிபெண்ட் ஆன் த அதர்ஸ், மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிர். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ த poet was waiting whether any one of the prophet would come and tell something good about Australia. ஸோ ப்ராஃபட் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நபிகள் நாயகம் சொல்கிறோம் இல்லைங்களா, முகமது நபிகள் நாயகம்னு. ஸோ அவர் பேர் வந்து நபிகள் நாயகம் தான். அந்த முகமது அப்படிங்கிறது என்ன, நல்ல கற்று தேர்ந்தவர், ஞானி அப்படிங்கிறதுக்கு தான் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ப்ராஃபட் வர மாட்டாரா, ஆஸ்திரேலியாவை வந்து நல்லா வந்து வளமான நாடாக உருவாக்க மாட்டாரா, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருப்பார். ஸோ த themselves called civilized people, but there was no civilization. civilized people அப்படின்னா வந்து நல்ல ஒரு educated people அப்படின்னு சொல்கிறாங்க. they themselves called as a civilized people, but there was no civilization. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு civilization அப்படின்னா நாகரிகம், அவங்கெல்லாம் படித்தவர்கள்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அவங்களுக்குன்னு என்ன கிடையாது, ஒரு நாகரிகம் கிடையாது. நாகரிகமற்ற மக்களாக தான் அங்கே இருக்கிறவங்களாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த போயம்ஸை அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை தான் நம்ம இப்போ லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் given this outline of this poem. Okay, now let us see the poem Australia. So this is a poem which contains 7 stanzas of 4 lines each. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 7 பேராகிராஃப்ஸஸ் வருது, 7 stanzas. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டான்சாஸுமே 4 lines இருக்குது. So this poem consists of the rhyming scheme ABBA. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்க என்ன அப்படின்னா ABBA. ஸோ இப்போ நீங்கள் போயம்ஸ் வந்து கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாருங்கள் கிரே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேர்டு அவே. ஸோ ஏ லாஸ்ட் ஃபஸ்ட்டு வேர்டும் 4th லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டில் வரும். நடுவில் இருக்கிறது பாருங்கள் வாஸ் பாஸ். ஸோ இது பிபி, தட் இஸ் த ரைமிங் ஸ்கீம் ABBA. ஸோ அப்போ அது ஒரு க்ளோஸ்டு டைப்பாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். ஓகேங்களா. A nation of trees, drab green and desolate grey. ஸோ a nation of trees. ஸோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ நேஷன் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ், நிறைய மரங்கள் நிறைந்த ஒரு நாடு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் க்ரீன் அண்ட் டெசோலேட் க்ரே. ட்ராப் க்ரீன், ட்ராப் அப்படின்னா வந்து டல். ஸோ ரொம்ப ஒரு வெளிரி போன அப்படிங்கிற மாதிரி போச்சு. நல்ல பசுமையாக இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு லைட் கலரில் இருக்கக்கூடிய க்ரீனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெசோலேட் க்ரே, டெசோலேட் அப்படின்னா பேல். In the field uniform of modern wars. So in the field uniform of modern wars. ஸோ நல்ல ஆஸ்திரேலியா வந்து ஒரு வளமிக்க நாடாக இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்கா, நல்ல மாடர்னிசம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தினால நிறைய போர் நிறைந்த நாடாக அது மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The field the uniform of modern wars. Darkens her hills, those endless outstretched paths of Sphinx demolished or stone lion worn away. Okay, darkens her hills. Darkens அப்படின்னா நல்லா இருட்டாக இருக்குது. Her darkens her hills. Here the her is referred as Australia. ஓகே, ஹர் அப்படிங்கிறது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை ரெஃபர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the poet had used so many images. ஸோ நிறைய இமேஜஸை யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து அந்த சிம்பிள்ஸ் இமேஜஸை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்லா வந்து இப்போ டார்க்கன்ஸ் அப்படின்னா நல்லா வந்து டார்க் அடர்த்தியாக இருக்குது. ஸோ வந்து நிழலே தெரியாமல் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நல்லா அடர்த்தியாக வந்து மலைகளில் உள்ள நிறைய மரங்கள் சூழ்ந்துருக்கு, அதை தான் சொல்கிறாங்க. டார்க்கன் ஹர் ஹில்ஸ் தோஸ் எண்ட்லெஸ். எண்டுனா முடிவு, எண்ட்லெஸ்னால் முடிவே இல்லை, எங்கே முடியுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு அந்த ஹில் அப்படியே இருக்குது, நல்லா நீண்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஸ்ட்ரெச்ட் பாஸ். அவுட்ஸ்ட்ரெச்ட் பாஸ் அப்படின்னா பாதங்களை தான் சொல்லுவோம்.
ஸோ இந்த மலைத்தொடர் வந்து ரொம்ப தூரம் நீண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Of Sphinx demolished or the stone lion worn away. ஓகே, ஸ்பினிக்ஸ்னால் நான் என்னன்னு சொன்னேன் முன்னாடியே உங்களுக்கு. ஸோ அந்த உருவம், இப்போ ஒரு சிங்கம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி உட்கார்ந்துருக்கும்? அதோட கால் ரெண்டும் பார்த்திங்கன்னா முன்னாடி நீட்டி இருக்கும், முன்னாடி காலை ரெண்டுத்தையும் நீட்டி உட்கார்ந்துருக்கும். ஸோ அவ்வளவு நீளங்கள் இந்த என்ன இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் இருக்குது. ஆனால் அந்த மலைத்தொடர்னால என்ன இல்லை, எந்த ஒரு வளமான வாழ்க்கையும் இல்லை. மக்கள் எல்லாம் எப்படி, அந்த சிங்கம் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலுவாக சிங்கம் மாதிரி இருக்கும், முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள் மாதிரி இருக்கும். அப்போ மனிதர்கள் வந்து முகத்துக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து உள்ளத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அந்த மாதிரி ஆஸ்திரேலியா வந்து வளமான வாழ்க்கைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை அவர் சொல்லியிருக்கார். They call her a young country. They call her a young country. ஸோ இப்போ இந்த ஆஸ்திரேலியாவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் கண்ட்ரி. யங் கண்ட்ரி அப்படின்னா இப்போ இவ்வளவு நாட்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் அந்த நாடு இருந்தது. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து வெளியேறிட்டாங்க, சரிங்களா? ஆங்கிலேயர்கள் வெளியேறிட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சரிங்களா? இப்போ அது வந்து யங் கண்ட்ரியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். தே கால் ஹர் எ யங் கண்ட்ரி பட் தே லை. ஸோ யங்னா எப்படி இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை, பட் தே லை. She is the lost of lands, the enticed. Okay, she is the lost of lands. அந்த மண்ணுடைய வளங்கள் எல்லாமே அழிந்து போயின நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எம்டைஸ் அப்படின்னா வெறுமனே இருக்குது அப்படிங்கிறது. எம்டினா ஒன்றுமே இல்லை, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எ woman beyond her change of life. A woman beyond her change of life, a breast still tender but within the womb is dry. So this is very important quotation. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாஃபரில் ஒரு பெண்ணோட வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு முக்கியமான லைன். ஸோ எ உமன் பியாண்ட் ஹர் சேஞ்ச் ஆஃப் லைஃப். ஸோ வந்து ஒரு பெண் வந்து பருவம் அடைவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறார். இப்போ எப்படி ஒரு பெண் வந்து பருவம் அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு தாய்மை அடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் யங். ஓகே, ஹர் பிரஸ்ட் இஸ் ஸ்டில் டெண்டர் அப்படின்னா வந்து இளமையாக இருக்கிறதுக்கு சொல்கிறது. பட் she is not, but within the womb is dry. Womb, so WOMB, womb அப்படின்னா கருவறை சொல்லும். ஆனால் அந்த கருவறை எப்படி இருக்குது, காய்ந்து போயிருக்கு, இந்த கர்ப்பப்பையில் குழந்தைகள் தங்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நாடு என்ன இருக்குது, என்னதான் ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு வெளியில் போயிருந்தாலும் சரியா, இந்த நாடு ஆனால் என்ன ஆகுது, ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு பெண், இளமையில் அந்த பெண் எவ்வளோ இளமை தான் இருக்காங்க அந்த பெண்ணை, ஆனால் அந்த பெண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ ஆஸ்திரேலியா இருக்குது அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்லியிருக்கார். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை வந்து அவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா, ஆஸ்திரேலியா கிட்ட. ஆனால் ஆஸ்திரேலியா எப்படி இருந்த நாம இப்படி ஆகிட்டோன்றாங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் தான் இது. ஸோ அதனால் நல்ல வளமாக இருந்த நாடு, முன்னோர்கள்லாம் நல்லா வந்து செழிப்பாக வச்சுருந்த நாடு இப்போ என்ன ஆகுது, புதுமையாக இருந்தாலும் அதுக்கிட்ட அந்த வளங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். Without songs, architecture, history. Okay, without songs, architecture, history. Architecture, அதாவது வித்தவுட் சாங்ஸ் அப்படின்னா வந்து பாடல்களை சொல்கிறோம். பாடல்கள் அப்படின்னா அந்த மொழி, செம்மொழின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ செம்மொழின்னா என்ன சொல்லுவோம், நம்ம 2000 வருடங்களுக்கு மேலே பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால தான் அதை செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மொழி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியர்களே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருந்திருக்கும், அந்த மொழியே கடைசி வரைக்கும் பின்பற்றிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுனால இப்போ அவங்களுடைய என்ன ஆகுது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுக்குன்னு இருந்த பாரம்பரியம், அந்த மொழி எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் அடுத்தவர்களை தான் இப்போ நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்கிறார். ஸோ வித்தவுட் சாங்ஸ், ஆர்கிடெக்சர் அப்படின்னா அந்த கட்டிடக்கலைகளை சொல்கிறோம் இல்லைங்களா, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, அந்த மாதிரியானது ஆர்கிடெக்சர். ஹிஸ்ட்ரி, ஸோ எங்களுக்குன்னு எந்த ஒரு வரலாறுமே இல்லை. த எமோஷன்ஸ் அண்ட் த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆஃப் எங்கர் லேண்ட்ஸ். சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்னா மூட நம்பிக்கைகள், இப்போதைக்கு மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு நாடாக தான் இருக்குது.
Her rivers of waters, okay, her rivers of water drown among the inland sands, the river of her immense stupidity. Her rivers of water, இந்த இடத்துல her அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா தான். ஸோ her rivers of water, ஸோ அந்த நாட்டினுடைய நதி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் அப்படின்னா மூழ்கிறது, ட்ரோனிங் அப்படின்னா மூழ்கிறது சொல்லுவோம். இந்த நாட்டினுடைய நதிகள் எல்லாமே எங்கே இருக்குது? அமாங் த இன்லேண்ட் சாண்ட்ஸ். இப்போ மேகத்துலேருந்து நமக்கு வந்து மழை நீர் கிடைக்குது. அந்த மழை நீர் திரும்ப எங்கே போகுது? மண்ணுக்குள்ளார தானே போகுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய, எப்படி ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதே ஒரு தீவு தான், தீவு தானே ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ஆஸ்திரேலியாங்கிற தீவு சுற்றி நிறைய தண்ணி இருக்குது. அப்போ அந்த தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் நிறையா செய்யலாம். ஆனால் அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப மண்ணுக்குள்ளாரையே போகுது. அதே மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், புதுசாக எதையும் உருவாக்காமல் பழைய பழக்க வழக்கங்கள், அந்த மூட நம்பிக்கைகள், சூப்பர்ஸ்டிஷன் சொன்னார் இல்லையா, ஸோ அந்த மூட நம்பிக்கைகளே மூழ்கி அவங்களுடைய அறிவும் மங்கி போயிட்டே இருக்குது, எதுக்குமே பயன்படாமல் அவங்களுக்குள்ளாரையே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். Her rivers of water drown among the inland sands, the river of her immense stupidity. Floods her monotonous tribes from Cairns to Perth. Okay, from Cairns to Perth. Floods her monotonous tribes. Tribes அப்படின்னா அந்த மலைவாழ் அந்த நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் இங்கே இருந்தாங்க. ஃப்ரம் கேரன்ஸ் டு பர்த். ஸோ கேரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும், பெர்த் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சிட்டி தான், நகரம். ஸோ அந்த தலைநகரத்துலேருந்து இந்த தலைநகரம் வரைக்குமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய மக்கள், மூதாதையர்கள்லாம் இருந்தாங்க. ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது மூதாதையர்கள். ஸோ அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் விரட்டி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் பீப்புளை என்ன பண்ணிட்டாங்க, காடுகளுக்கோ இல்லை வேறு எங்கேயும் அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க, இடம் இல்லாமல். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃப்ளட்ஸ் ஹர் மோனோட்டோனஸ் ட்ரைப்ஸ். ஃப்ளட்ஸ் அப்படின்னா இப்போ வாட்டர் அப்படின்னா தண்ணி, அந்த தண்ணியே அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது அதிகமான அப்படின்னு அர்த்தம். ஃப்ளட்ஸ் ஹர் monotonous tribes from Cairns to Perth. In them, at last, the ultimate men arrive. The ultimate அப்படின்னா the actual men, அதாவது the last men. ஸோ எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விரட்டி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக யாராவது ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களும் என்ன சொல்லுவாங்க, whose boast is not, we live but we survive. ஓகே, வி லிவ் பட் வி சர்வைவ். ஸோ லிவ், சர்வைவ் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரென்சஸ். அதாவது லிவ்னா வாழறது, சர்வைவ் உயிர் வாழறது. சரிங்களா? ஏதோ ஒரு நாங்கள் வந்து எப்படி எல்லா காரணத்துக்காக தான், எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, இனம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, இதெல்லாம் வச்சு நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. Okay, when boast is not, when the last men arrive, whose boast is not, யாருக்குமே அதை தெல்லக்கூடிய திறனி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. We live but we survive. So this line is very important. ஸோ இந்த போயமில் ஒரு முக்கியமான லைன் எது அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம சொல்லலாம். We live but we survive. ஸோ அதை கோட் பண்ணி வச்சுக்கோங்க. A child who will inhabit the dying earth. ஸோ பூமியை அழியக்கூடிய நிலையில் கடைசியாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி தான் சொல்லுவோம், நாங்கள் வந்து உயிர் வாழ்ந்தோம், உயிர் வாழறதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் her 5 cities. ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த என்னென்ன சிட்டிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் the 5 teeming source each drains her. ஓகே, and her 5 cities like 5 teeming sores. ஸோ சோர்ஸ் அப்படின்னா காயங்கள், புண்கள் அப்படின்னு சொல்கிறோம், teeming sores. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, each drains her. அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அதோடைய ஆற்றலை எல்லாத்தையுமே வந்து சுரண்டி எடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நாடாக, அங்கே உயிரற்ற
அதாவது பார்த்திங்கன்னா வெறும் உடல் தான் இருக்குது, அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் எதுவுமே இல்லாத நிலை. அந்த மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியா இப்போ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். A vast parasite robber state. ஓகே, parasite. ஸோ parasite அப்படின்னா ஒட்டுண்ணி அப்படின்னு சொன்னோம். ராபர் ஸ்டேட். ஸோ ராபர் அப்படின்னா கொள்ளையர்கள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கொள்ளையர்கள் எப்படி வந்து அந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போவாங்களோ அந்த மாதிரி அந்த யூரோப்பியன்ஸ், நான் ஆஸ்திரேலியன்ஸ், அவங்க எல்லாரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். Where the second-hand Europeans pullulate timidly on the edge of alien shores. Where the second-hand Europeans, the second-hand Europeans அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யூரோப்பியன்ஸில் அதாவது பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த திருடர்கள் கூட்டம் மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏன் வராங்க? இங்கே நல்ல வளம் இருக்குது, அந்த வளத்துலேருந்து நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி மைண்ட், அந்த மாதிரி எண்ணம் உள்ள மனிதர்களை தான் வந்து செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லவர்கள் எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். பொல்யூலேட் அப்படின்னா ஸ்ப்ரெட், பரவுறது. அப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரியான மக்கள்லாம் வந்து பரவுனதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புளெலாம் காட்டுப்பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். Timidly on the edge of alien shores. Okay, softly. Timidly அப்படின்னா softly, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் அவங்களே ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். Yet there are some like me turn gladly home from the lush jungle of modern thought to find the Arabian desert of the human mind, hoping it's still from the deserts the prophets come. Okay, ஸோ இப்போ என்னுடைய நிலை, என்னுடைய நாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறார், there are some like me, என்ன மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏங்குறாங்க. என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, turn gladly home from the lush jungle of modern thought. Okay, turn gladly home from the lush jungle. ஸோ ஜங்கிள் அப்படின்னா காடு. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் எல்லாரும் அந்த காட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம், நேட்டிவ் ஹோம், நாங்கள் அவர்கள் இருந்த அந்த இருப்பிடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. அந்த உதவி செய்யங்கிறது யார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Arabian desert of the human mind. The Arabian desert of the human mind. அதாவது டெசர்ட், பாலைவனம், அரேபியர் பாலைவனம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த பாலைவனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாலஸ்தீனம் சொல்கிறாங்க இல்லையா, பாபிலோன். ஸோ அந்த பாபிலோனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து பிறந்திருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் பார்த்திங்கன்னா இந்த அரேபிய நாடுகளில் தான் பிறந்திருப்பார். ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து ரெண்டு மதங்கள், அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொன்ன மாதிரி, அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் டெசர்ட்லேருந்து ஒரு ப்ராஃபட் வரமாட்டாரா, அவர் வந்து ஆஸ்திரேலியாவை அந்த மக்களுக்கு வந்து நன்மை செய்ய மாட்டாரா, கண்டிப்பாக வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஹோப்பிங் அப்படின்னா நம்புறது. ஹோப்பிங் இஃப் ஸ்டில் ஃப்ரம் த டெசர்ட்ஸ் த ப்ராஃபட்ஸ் கம். ஓகே, such savage and scarlet as no green hills dare springs in that waste, some spirit which escapes the learned doubt, the chatter of the cultured apes, which is called civilization over there. Okay, so அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதை தான் such savage and scarlet as no green hills dare springs in the waste. ஸோ ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா அந்த வசந்த காலம். ஸோ ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வசந்த காலத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. some spirit which escapes, some spirit which escapes. ஸ்பிரிட்னா ஆன்மான்னு சொல்கிறது. ஆன்மான்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா மனிதர்கள், சில மனிதர்கள் நன்மை அடையணும்,
நாடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மக்கள். The learned doubt, the chatter of the cultured age. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the learned doubt, என்னதான் அவங்க படித்திருந்தாலும் அந்த மூட நம்பிக்கைகளில் என்ன பண்ணுவாங்க, மூழ்கி போயிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேக்ஸிமம் they may be the chatter of the cultured age which is called civilization over there. ஸோ அவங்கெல்லாம் வந்து படித்து இருந்தாலும் பட் ஆனால் அது என்ன கிடையாது, சரியான நாகரீகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த போயம். ஓகே, ஆஸ்திரேலியா. ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாருங்க, த நேஷன் ஆஃப் ட்ரீஸ் drab green and desolate grey. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த போயமில் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா drab, desolate, green, grey. ஸோ அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்கக்கூடிய பொயட்டிக் லைன்ஸஸில் the words which has the same consonant sound. ஸோ கான்சனன்ட் சவுண்டே ஒரே மாதிரியாக இருக்குது, லெட்டர்ஸ் இல்லைங்க, கான்சனன்ட் லெட்டர்ஸ் இல்லை, கான்சனன்ட் சவுண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் வந்து நம்ம அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸாக இதை கேட்கலாம். ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் முக்கியமான லைன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைன், அடுத்தது அந்த பேராகிராஃப்லே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸாவில் ஃபோர்த் லைன் ஆஃப் ஸ்பினிக்ஸ் டெமாலிஷ்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லைன், எ வுமன் பியாண்ட் ஹர் சேஞ்ச் ஆஃப் லைஃப், எ பிரெஸ்ட் ஸ்டில் டெண்டர் பட் வித்தின் த வார்ம் இஸ் ட்ரை. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் இன் திஸ் போயம். ஓகே, ஸோ இந்த போயமுடைய கன்க்ளூஷன் இதுதான். ஓகே, ஸோ பாருங்கள், அதாவது எப்படி இருந்த நாடு இப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா வாஸ் எ லேண்ட் ஆஃப் ட்ரீஸ். ஆஸ்திரேலியா ஒரு காலத்தில் நல்ல ஒரு வளமான நாடாக இருந்தது. பட் டுடே இட் இஸ் த ஃபுல் ஆஃப் வார் அண்ட் சோல்ஜர்ஸ். ஸோ இப்போ அந்த நாடு என்னவா மாறி இருக்கு, ஃபுல்லாக வந்து போர்கள் நிறைந்த நாடாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். வார் அண்ட் சோல்ஜர்ஸ். த லேண்ட்ஸ் ஆர் நவ் கவர்டு பை த மிலிட்டரி யூனிஃபார்ம்ஸ். ஸோ முன்னாடி இந்த நிலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகள்லாம் வந்து இயற்கையோட சூழ்ந்துருந்தது, நல்ல பச்சை பசேல்னு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. என்ன க்ரீனில் இருக்குது, இந்த மிலிட்ரி பீப்புள்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பேல் க்ரீன், வெளிர் அந்த வெளுத்து போன நிறத்தில் வந்து அந்த யூனிஃபார்ம்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா க்ரீன் கலரில். ஸோ அதை தான் இங்கே அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த நிலங்கள் எல்லாமே என்ன இருக்குது, இந்த மாதிரி க்ரீனால் சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். The lands are now covered by the military uniforms, green and grey. The poet is hopeful. ஆனால் இன்னமும் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை அவர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நம்புறாரு. ஸோ நம்மளுடைய நாடு இன்னும் முன்னேற்றம் அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. He ends the poem with a positive note. ஓகே, கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். He says that some prophet would emerge or come from the ஆஸ்திரேலியன் கிரவுண்டு. எப்படி வந்து அரேபிய நாட்டுக்களில் வந்து அந்த ப்ராஃபட்ஸ் முகமதுகள் தோன்றினார்களோ அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் டெசர்ட்டில் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தோன்றுவாங்க, அவங்க நம்ம நாடை முன்னேற்றம் அடைய செய்வாங்க, மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களுடைய மூட நம்பிக்கைகளில் இருந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லு. Who would claim freedom and rise to liberate the aborigines. So aborigines அப்படின்னா the people who come from the other countries and the Australian culture, okay, who liberate the aborigines. Okay, ஸோ இப்போ இந்த காடுகளுக்குள்ளார போயினாங்க இல்லையா, ஸோ அந்த மூதாதையர்களை வெளிக்கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கல்ச்சர் கலாச்சாரத்தையும் கலோனைசர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரிட்டிஷ் பீப்புளை சொல்லுறது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஆஸ்திரேலியனுடைய கலாச்சாரத்தையும் மீட்டெடுத்து தருவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸஸ் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.